சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி மார்னிங் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் கொடுக்க முடியல, அதனால் சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாற்றி எழுதி அமைத்தவர் நமது அன்பே சாயப்பா. அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாமா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது. எது முடியாதுன்னு சொல்லி மற்றவர்கள் உங்களை குறை சொல்லி மட்டம் தட்டுறாங்களோ, நீங்கள் பயப்படாதீங்க. இந்த சாய்ராமுடைய அனுபவத்தை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா தெய்வத்தோட பின்னாடி நில்லுங்க. பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, என் வழி தனி வழி அப்படின்னு டைலாக் பேசுனீங்கன்னா உங்களால் தலையெழுத்தை டெஃபினட்டாக மாற்றி எழுதவே முடியாது. தெய்வத்தின் துணையின்றி எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஸோ தெய்வத்தின் மேலேயும் பலம் வேண்டும், நம் மீதும் பலம் வேண்டும். இந்த ரெண்டு பலமும் சேர்ந்தா ஒரு பெரிய வெற்றியை இங்கே நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ நிறைய நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்து வெற்றியை சூடி ஆரோக்கியமாக இருந்து எதை வேணாலும் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஆரோக்கியமும் இல்லை, செல்வமும் இல்லை, புகழும் இல்லை, பேரும் இல்லை, பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்களும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இவ்வளவு கஷ்டம் தேவையா? இவ்வளவு கஷ்டப்படுற நீங்கள் ஏன் சில விஷயத்தை செய்ய மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆண்டு கணக்காக பிறந்ததில் இருந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீங்க. இந்த கஷ்டம் தேவையான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், இது தேவையில்லாத கஷ்டமும் தேவையில்லாத சங்கடத்தையும் தேவையானவைகளாக நீங்கள் நினைத்து செயல்பட்டு இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச வெற்றியை கிடைக்கவில்லை. திஸ் இஸ் அ ஃபேக்ட். எப்படி இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஒன்று தான், நான் பேசுகிறது என்கிட்ட என்னுடைய அனுபவத்தை வச்சு இல்லை, எனக்கு பின்னாடியும் எனக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய சாயப்பாவை வச்சு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கடனையும் உன்னுடைய நோயையும் தீர்க்க ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் கடவுளை தாண்டி வேறு எந்த மனுஷனால அதை செய்ய முடியும்? எப்படி உருவாக்க முடியும்? அது அத்தனையும் கடவுள்கிட்ட இருக்கு. அந்த கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்க முயற்சி பண்ணியும் உங்களுக்கு ஏகப்பட்ட மாய சக்தின்னு ஒரு கேடுகட்ட சக்தி இருக்கே, அந்த சக்தி உங்களை தடுத்து கொண்டு தான் இருக்கும். கடவுள்கிட்ட நெருங்கும் போது நிச்சயமாக மாய சக்திகள் வரும். அது உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணும், ஒரு பயத்தை கொடுக்கும், இல்லை ஆசையை கொடுக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இல்லை ரெண்டுமே நடக்கும். ஒன்று ஆசை காட்டி டைவர்ட் மாற்றும், இல்லை பயத்தை காட்டி டைவர்ட்டை மாற்றும். டேக் டைவர்ஷன். ரோட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இங்கே அப்படி தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த இடத்த பிடிக்க மாட்டோம், அது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். திரும்பவும் அவ்வளவு தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமே அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ மாய சக்திகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலையும் நிச்சயமாக வரும். அது பயத்தின் மூலமாக வரும், இல்லை உங்கள் ஆழ்மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் மூலமாக அது வரும், வந்தே தீரும். நிறைய மனுஷங்க
கடவுள்கிட்ட நெருங்கினவங்க அந்த மாய சக்தியால் முடிஞ்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, விஸ்வாமித்திரர் கடும் இந்த தியானத்தில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? அது மாயசக்தி தானே, மாயசக்தி தானே. அப்போ மாயசக்தி என்று ஒன்று அது உனக்கு அறிவுக்கு எட்டாத வரைக்கும் அறிவில்லாத மனிதனாக வாழ வேண்டிய நிலை நமக்குள்ளே வரும். அப்போ இதெல்லாம் எதுக்கு? இந்த கதை உண்மையா நடந்திருக்கலாம், இல்லை நடக்காம போகலாம். ஆனால் கான்செப்ட் என்ன? அவ்வளவு பெரிய விஸ்வாமித்திரரே மயங்கி தன்னோட தியானத்தை நிறுத்தி குடும்பஸ்தனா ஆயிட்டாரு. அப்போ நாமெல்லாம் ஏமாத்திரோம். அப்போது அவரே மயங்கிட்டாரு, நான் மயங்கிறது. இப்படியே சில கூட்டம் இருக்கும். அவரே மயங்கிட்டாரு, நான் கொஞ்சம் தெளிவாக இருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். அன்பே சாய் கூட்டம் ரெண்டாவது கூட்டமாக இருக்கணுமே தவிர முதல் கூட்டமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்போ தெய்வத்தின் வழியில் நீங்கள் செல்லும்போது நிச்சயமாக பல தடைகள் வரும். அது மாய சக்தியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடையை தவிர உன்னுடைய கர்ம வினையினால் ஏற்பட்ட தடை இல்லை என்பதை எப்பொழுது நீ ஆணித்தரமாக உணர்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதை விட நினைச்சு பார்க்காத அத்தனை ஆசீர்வாதத்தையும் உன் சாயப்பா உனக்கு வழங்கியே தீருவார். அன்பே சாய் ஆறுதல் சொல்றதுக்கான பதிவு இல்லை. நடந்தது நடந்துடுச்சு. நம்ம கண்ணீர் அதுதான் தலையெழுத்தா எழுதப்பட்டதுன்னா அதை அனுபவிச்சுதானே ஆகணும். உச்சி கொற்ற கூட்டம் இங்க இல்லை. அதற்கு பதிலாக விழிப்புணர்வு மிக்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஃபேமிலி தான் இந்த அன்பே சாய் ஃபேமிலி. ஸோ இத்தனையும் கடந்துதான் விஜயலட்சுமி சாய்ராம் வெற்றி வாகை சூடினார்கள். யார் அந்த விஜயலட்சுமி தானே கேட்குறீங்க? அன்பே சாய் குடும்பத்தில் தாஞ்சூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இது வரைக்கும் அன்பே சாயில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. ஈவன் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி அத்தனை வார்த்தைகளையும் அவர்கள் சொந்தம் கொண்டாட 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 அவங்களுடைய மாய சக்தி வேற லெவலில் போச்சு. ஸோ அவங்க அதில் விடவே இல்லை. திருப்பி 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 போராடி இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் கடவுள் கண்ணீரால் எழுதப்பட்ட தலையெழுத்த அதே ஆனந்த கண்ணீரால் எழுதி அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது போன மாதமே நடந்த அற்புதம். அவங்க இந்த மாதம் சொன்னாங்க, ஏன்னா ஒரு மாதம் ரிவ்யூ பண்ணங்க அப்படின்னாங்க. நான் உடனே சட்டுன்னு சொல்லிட முடியாது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம சரியாக தான் இருந்திருக்கோமா, அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், செம பவர் இந்த அன்பே சாய் குடும்பம், செம வார்த்தைகள் இந்த அன்பே சாய் குடும்பம். இதை தாண்டி வேற எந்த ஒரு இடத்துல எந்த வழியில போனாலும் இந்த நம்பிக்கையும் இந்த புத்துணர்ச்சியையும் என் வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியாது அப்படின்றத நான் உணர்ந்த தருணம்தான் இந்த அனுபவம் அப்படின்னாங்க. உங்களுக்கும் அதேதான். ஸோ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி நான் முயற்சி பண்ண வெற்றி பெறலைன்னு சொல்லி அந்த பாதையை அடைத்து வேறு பாதையில் செல்லலான்னு மாய பாதையில் போனீங்கன்னா நீங்கள் மாயமாக போயிடுவீங்க. உங்கள் அடையாளம் இங்கே அழிக்கப்படுகிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சர்வசாதாரணம். ஆனால் ஒரு நொடியும் உங்கள் வாழ்க்கையை அங்கே ஒருத்தர் மேலே எழுதிக்கிட்டு இருக்கிறார். இந்த நொடியில் நீ எந்த மனநிலையில் இருப்ப, இந்த நொடியில் எந்த மனநிலை அது சரியாக இருக்கா, இல்லை அது முற்றிலும் தவறாக இருக்கிறதா அப்படின்னு. நாம் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அப்படின்னா அவங்க நல்லதை பார்க்கவே மாட்டோம். நல்லதை சத்தியமாக பார்க்க மாட்டோம். எதை பார்ப்போம்? அவன் எங்கே கெட்டதை செஞ்சிருக்கா அப்படின்னு. இன்னைக்கு கூட இல்லை, சொல்ல மறந்துட்டு பாரதிராஜா அவர்கள் காலமாகி விட்டார்கள்.
ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நாம் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா அவருடைய மகன் இறந்ததில் இருந்தே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை அவர் அனுபவித்தார். ஸோ பெற்றவங்க உயிரோடு இருந்து மகன் இறந்தால் அது எவ்வளவு பெரிய வலி அப்படின்றது தான் அவருடைய இதாக இருக்குது. ஸோ அவருடைய ஆன்மாவும் அவங்க குடும்பத்துக்கு சந்தோஷமும் அவங்க குடும்பத்துக்கு அந்த ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாரதிராஜா அவங்கள பற்றி ஏன் சொன்னோன்னா, ஒரு சாய்ராம் எனக்கு அனுப்பி உடனே அவருடைய பிளாக் பேஜஸ் பார்த்து சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அன்பே சாயில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் கருப்பு பக்கங்கள் இருக்குது, நல்லவைகளை மட்டுமே நினைங்கள். இது எல்லாத்துக்கும் அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, அவர் குடித்ததால இறந்தாருங்க, குடிக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாருங்க. அவரே இல்லை, ஜென்ரலாக பொதுவான விஷயங்கள். பட் வேண்டாம், யாரையும் தப்பான கண்ணோட்டத்தில் நாம் விமர்சித்தா நாம் தப்பான மனிதர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள உங்கள் இதயம் இடம் கொடுக்கிறதா? இன்றைக்கி நான் பார்க்குற நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், சினிமா இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை ஏற்படுத்தினார். திறமைகள் இருக்கிறவரால தான் முன்னேற முடிஞ்சுது. திறமைகள் இல்லாத ஒரு மனுஷனும் என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய நல்ல பக்கத்தை மட்டும் பாருங்கள். தீய பக்கத்தை பார்த்தீங்கன்னா என்னோட தீய பழக்கம், உங்கள் தீய பழக்கம் அதை விட தாண்டினதாக கூட மாறி அமையும். பைபிளில் ஒரே ஒரு வார்த்தை தான், அடுத்தவனை குறை சொல்கிறியே, உன் குறை என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசு, தெரியாமல் நீ பேசாத அப்படின்னு. ஏன்னா எல்லா மனுஷனும் கருப்பு பக்கம் இருக்குது, மறுபக்கம் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக யாராலையும் காட்டிட முடியாது. வேணா குறைச்சி வேணா காட்டலாம், ஆனால் நான் சுத்தமாக உள்ளே இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லிட முடியாது. அதை போக 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 நமக்கு பின்னாடி இருக்கிற பக்கத்தை அழிச்சிடுவோம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்கம் ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. அதை அழிக்க 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 முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை நான் வச்சுக்கிட்டேன். கோபமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வெளியில் ஆக்ட் பண்ண தெரியாது, அடுத்தவங்களை ஏமாத்துற மாதிரி பேசுகிறது தெரியாது, ஸோ கூலாக பேசுறது தெரியாது, சிந்திக்கிறது கூட கடவுள் எந்த மாதிரி நம்ம வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த கான்செப்டில் நாம் சிந்திக்கணும். அப்போ தான் உன்னுடைய எதிரிக்கு கூட நீ நண்பனாக இருப்ப. உன் எதிரி உன்னை எதிரியாக தான் பார்ப்பான், ஆனால் அவனுக்கு நீ நண்பனாக இருப்ப. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கண்ணை அந்த எதிரிக்கு திறந்து வைப்பார். டே, அவனை போய் இந்த மாதிரி நீ நினச்சியே, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு. அன்னைக்கு உன்னுடைய எதிரியை உன் காலில் விழுந்து வணங்குவான். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாமல் நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. ஆனால் முயற்சி செய்ததுக்கு பின்னாடி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது அன்னைக்கே அன்பை சாய மீண்டும் 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 தேடுவீர்கள். ஸோ என்றைக்குமே விஜயலட்சுமி சாய்ராம் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இவ்வளோ நாள் ரிவ்யூலாம் எடுக்க வேண்டாம் சார். நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் என்ற வார்த்தையின்படி தான் சொல்கிறேன். கடவுள் உங்களுக்கு என்ன அற்புதங்கள் செய்தாலும் கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுங்கள். கடவுள் அற்புதமே செய்யலைனாலும் கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுங்கள். நன்றி சொல்வது தான் நம்மளுடைய நாகரிகமே தவிர நன்றி நடந்தால் தான் நான் சொல்லுவேன், நடக்கலைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்த எந்த ஒரு விஷயம், ஏன் ஒரு அடியை கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா கர்மா, மாயை, விதி எல்லாமே சூழ்ந்து நிற்கிறதுங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல உருவத்தில். எந்த உருவத்தில் வரும்? பொருள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, இல்லை வேறு விலங்குகள் மூலமாக. எஸ், ஏதோ ஒரு வழியில் உங்களை டெஃபினட்டாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல், உங்களுடைய ஹானஸ்ட் லெவல் என்னைக்கும் எப்பையும் எங்கேயும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய முழு பொறுப்பு யாருதுன்னா அது உங்களுது. ஸோ அதே போல் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, சச்சரித்திரம் படிக்க நேரம் இல்லை, எனக்கு படித்தாவே தூக்கம் வருதுன்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.
படித்தா தூக்கம் வரதான் செய்யும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துடுமோன்னு சொல்லி ஒரு பயம் வரும்போது அப்போ உங்களுக்கு அந்த தூக்கம் வருதா? ஸோ இந்த மாதிரி காரணத்தை நீங்கள் என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் வரும். அதே போல் இன்னொரு சாயிராம் ஆரத்தி காலையில் எடுக்க முடியல, ஈவினிங் எடுக்கலாமா? ஸோ கணக்குப்படி ஒன்று எடுக்கணும்னு நீங்கள் சொல்லலை. மார்னிங் ஆரத்தி அதை எடுத்து பாருங்கள். ஒரு நாள் எடுத்து பார்த்து 2 நாள் எடுத்து பார்த்தா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக நீங்கள் அந்த ஆரத்தியை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சச்சர ஒருவேளை படிக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா தயவு செய்து அன்பே சாயில் சச்சரித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் தினமும் ஒரு சாப்டரை கண்களை மூடி கேளுங்கள். தயவுசெய்து தூங்கிடாதீங்க. தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எகைன் கண்ணை திறந்து மறுபடியும் சாய்ப்பாவை நினச்சி எகைன் மறுபடியும் கேளுங்க. ஸோ காதில் கேட்டால் போதும், அதே புண்ணியம். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை தயவு செய்து மனசை வளர்க்காதீங்க. வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனசில் போய் சேரணும். அங்கே இருந்து ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும். எதுவுமே நம்ம வாங்குகிறோம், எல்லாமே வாங்கணும். அப்போ எப்படி வாங்க முடியும்? அதை மனப்பூர்வமாக தான் வாங்க முடியும். ஏதோ கொடுக்குறான் அப்படிலாம் இல்லை, மனப்பூர்வமாக வாங்கினா தான் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இல்லைனா ஒன்றுமே புரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆரத்தியும் சச்சரித்திரமும் மெடிடேஷனும் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை வெல்லலாம். விஜயலட்சுமி சாய்ராம் அவங்க அதை தான் ரெகுலராக பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க நோட்ஸ் எழுதுனாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய நோட்ஸ் எழுதி வைக்கிறோம், தினமும் எழுதி வைக்கிறோன்னு. எஸ், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அது மட்டும் போதாது. கான்ஃபிடென்ட், கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு விஷயம், தெளிவான இலக்கு. ஸோ யாருக்கும் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு மனநிலை இது இருந்துருச்சுன்னா வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.